தோன்றுக அத்திலால் தோன்றின் தோன்றாமை நின்று. காலத்தின் அருமை கருதி 2 நிமிடம் என்று இருவரும் சொல்லியுள்ளார்கள். நான் 4 நிமிடம் அல்ல 2 நிமிடத்துக்குள் முடித்துக் கொள்கிறேன். வணிகத்தை பத்தி நம்மளை விட அனைவருக்கும் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கின்ற தலைவர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அதற்கு பிறகு பாருங்க அவருடைய தேடல் எப்படி இருந்ததுன்னா, எதற்காக சிறு வணிகம் நசுக்கப்படுகிறது, ஏன் வணிகர்கள் இப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்று அவர்கள் பல ஆராய்வை மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் இதற்கெல்லாம் மூல காரணம் உலக வர்த்தக ஒப்பந்தம். அப்படிதான் இந்தியா அதிலே கையெழுத்திட்டிருக்கிறது. பாருங்க, அந்த ஒப்பந்தத்தின்படி 51% அந்நிய முதலீடுகளை அனுமதிக்கலாம் என்று கையெழுத்து போட்டு விட்டார்கள். அப்ப வெளிநாட்டுக்காரர்கள் கொள்ளை லாபம் அடிக்கிறார்கள். ஆக இந்த உலக வர்த்தக ஒப்பந்தத்தில் இருந்து இந்தியா வெளியே வர வேண்டும், அந்த ஒப்பந்தத்தை தீக்கரையாக்க வேண்டும் என்று தொடர் போராட்டத்தை நடத்தினார்கள். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, இது 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய நிறுவன தலைவர் ஐயா இதை சொன்னார்கள், தீர்க்கதரிசி. இன்று நம்முடைய பாரத பிரதமர் சமீபத்தில் கூட சொன்னாங்க, சுதேசி பொருட்களை வாங்கி பழகிக் கொள்ளுங்கள். முதலில் 15 பேர் யார் மொட்டை போடுகிறார்களோ அவர்களுக்கு 45,000 அரசு கொடுக்கும் என்று தவறான ஒரு விளம்பரத்தை கொடுக்கிறார்கள். இதை நம்பி 2 பெண்மணிகள் மொட்டை போட்டுக் கொண்டார்கள். சமீபத்தில் நடந்தது. ஏன் சொல்றேன்னா, விளம்பரத்துக்கு நம்ம எல்லாம் அடிமை ஆயிட்டோம், ஆன்லைன் வணிகத்துக்கு அடிமை ஆயிட்டோம். தயவு செய்து இவற்றிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும், நம் நாட்டு பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டும், நம் நாட்டு சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபெடரேஷன் ஆஃப் ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரும் என்னை விட சிறப்பா வரவேற்ற அன்பு சகோதரர் டெல்லி பாபு அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி திருப்பி எல்லாரும் என்னால வரவேற்க முடியுமான்னு தெரியல. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லா சிறப்பு விருந்தினர்களுக்கும் எல்லா தோழர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன தொடர்ந்து வர்றதுக்கு வற்புறுத்தி அழைச்ச அன்பு சகோதரர் அன்பரசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இன்னைக்கு தொடங்கினது இல்லை இந்த பயணம், கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடில இருந்து இந்த மாதிரி நாங்க நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணிகர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அது உங்க மூலியமா சொன்னா நல்லா இருக்கும், அது மீட்டிங் மூலியமா சொன்னா நல்லா இருக்கும்ட்டு பலதரப்பட்ட முயற்சிகள் எடுத்த அன்பு சகோதரர் அன்பரசன் அவர்களுக்கும் செல்லதுரை அவர்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எந்த இயக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வணிகர்களுக்கான காவலராக இருந்த வெள்ளையன் சார் அவர்களை மாதிரியே அவரோட சன்னம் இன்னைக்கு அதே மாதிரி முன்னாடி வந்திருக்கிறதுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, வணிகர் சங்கங்கள் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சிறு குறு வியாபாரிகள். ஸோ அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள், எந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், தலைமையிலான தமிழக அரசு முழுக்க சிறு வியாபாரிகளுக்கும் அதை வலியுறுத்துற விதமா தான் பாத்தீங்க அப்படின்னா, இந்த வருஷ தளபதி பிறநாளுக்கு நம்ம 52 தள்ளு வண்டிகளை பாத்தீங்கன்னா நம்ம வணிகர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு போறோம். சோ எந்த அளவுக்கு வணிகம் பண்றவங்கள வியாபாரம் பண்றவங்கள அடிமட்ட அளவுல இருந்து டெவலப் பண்ணணும்ன்றதுல தமிழக அரசும் சரி, இந்த மாதாவரத்தில் இருக்கிற நாங்களும் சரி ரொம்ப உன்னிப்பா செயல்பட்டு வரோம். சோ அந்த விதமா சொல்லும் போதுதான் எந்தவித சிறு வியாபாரிகளா இருக்கட்டும், குறு வியாபாரிகளா இருக்கட்டும், எங்களாலும் கட்சியாலும் தமிழக அரசாலும் உங்களுக்கு கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த அரசாங்கத்தோட முதுகெலும்புல நீங்களும் ஒருத்தர். அதனால உங்களோட வியாபாரத்துக்கும் சரி, உங்களோட தொழிலுக்கும் சரி கண்டிப்பாக இந்த தமிழக அரசு முழுக்க உடன்பட்டிருக்கோம்.
அதே நேரத்துல நம்ம எந்த மாதிரியான பொருட்களை விற்கிறோம் இருக்கு, அந்த ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி. ஸோ நம்ம தரமான பொருளை கொடுக்கணும், ரொம்ப சரியான பொருளை கொடுக்கணும். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க, அந்த மருந்தை வியாபாரம் செய்யறவங்க நீங்க. அதனால சரியான முறையில சரியான பொருளை மக்களுக்கு கொடுக்கணும். கொடுப்பீங்கன்னு நம்புறோம். தொடர்ந்து இந்த தமிழக அரசு உங்களுக்காக உறுதுணையா இருக்கும். முக்கியமா சிறு வியாபாரிகளுக்கும் குறு வியாபாரிகளுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம அவங்களோட வியாபாரம் வளர்றதுக்கு கண்டிப்பா துணை நிற்போம். அதே நேரத்துல நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒத்துழைப்பு தந்து உங்க வியாபாரத்தை பண்ற மாதிரி கேட்டுங்க. சின்னதா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முக்கியமான ஆளுங்களா இருப்பாங்க. ஆனா எல்லா காலகட்டத்திலும் முக்கியமான ஆளுங்க யாருன்னா வணிகர்கள். வணிகத்தாளர் மட்டும்தான் இந்த நாட்டுல எல்லா வியாபாரமும் பெருகிருக்கு, எல்லா வளர்ச்சியும் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட முக்கியமான ஆளுங்க நீங்க. ஒரு ஏரியால ஒருத்தருக்கு நல்ல கல்யாணம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், குறிப்பா சொல்லணும்னா இப்ப எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் அப்படின்னா எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க, அண்ணன் வீட்டுல ஃபங்க்ஷன்னா அண்ணன் சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. ஆனா அந்த ஏரியால கடை வைக்கிற ஒரு அண்ணாச்சியோட ஃபங்க்ஷன் தான் பாத்தீங்கன்னா அந்த மொத்த ஊரை வந்து நிற்கும். ஏன்னா அந்த ஒரு அண்ணாச்சி தான் எல்லாருக்கிட்டையும் பேசுவாரு. அந்த மாதிரி எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்டையும் பணக்காரன், ஏழை, தெரிஞ்சவன், தெரியாதவன், ஜாதி மதம் இல்லாம பழகிற ஒரு ஆளு, ஜாதி மதம் இல்லாம பேசுற ஒரு ஆளு நீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு சமூக பொறுப்பு அதிகமா இருக்கு. அதனால திருப்பி இந்த நிகழ்ச்சி மூலயமா, இந்த வணிகர் சங்கங்கள் மூலயமா உங்ககிட்ட கேட்டுங்க, சரியான பொருட்களை வியாபாரம் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த தமிழக அரசும் இந்த மாதாவரம் தொகுதியில் இருக்க கட்சியில் இருக்க நாங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ரொம்ப பேசக்கூடாதுன்றதுக்காக சொன்னதா தெரியல. பொதுமக்களுக்கும் சிறு வணிகர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், அவர்கள் பயன்பெற வேண்டும், அவர்களுடைய வணிகம் மேன்மை பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு அரிய கூட்டத்தை, பயனுள்ள கூட்டத்தை இந்த ஃபெடரேஷன் ஆஃப் ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவர்களோடு இணைந்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேர் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் மிகவும் அருமையாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எனக்கும் ஒரு வாய்ப்பை அளித்த நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு வியாபாரத்தை தொடங்குவது என்பது ஒரு தேநீர் கடையாக இருக்கட்டும், அந்த வணிகத்தை தொடங்குவது என்பது இன்றைய காலத்தில், அதாவது மாடர்ன் மார்க்கெட்னு இங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள், இன்றைய காலத்தில் அது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. ஏனென்றால் அந்த வணிகர் அந்த வணிகத்தை துவங்குவதற்கு ஒரு இடத்தை பார்க்க வேண்டும், அதற்கு வாடகை செலுத்த வேண்டும், அவர் விற்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் அந்த இடத்திலே அவர் செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த வரி செலுத்த வேண்டும், தண்ணி வரி, சொத்து வரி, இப்படி பல சிக்கல்கள். இதையும் தாண்டி கடன் வாங்கித்தான் வியாபாரம் செய்ய வேண்டும், அப்படிதான் இன்றைய சூழ்நிலை இருக்கின்றது. இதெல்லாம் செஞ்சு அந்த வியாபாரத்தை துவங்குகிறார் அந்த வணிகர். அதன் பிறகு அதிகாரிகள் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள். எவ்வளவோ எம்என்சி கம்பெனி எல்லாம் இருக்கு, அதாவது பிளிப்கார்ட், வால்மார்ட், ரிலையன்ஸ், டிமார்ட், இப்படி எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் செல்லாத அதிகாரிகள் அந்த சின்ன சின்ன கடைகளில் புகுந்து, உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி கடை உள்ள சென்று அங்க 5000 அபராதம் விதிக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே உணவு தரமாக இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அதே போல அவர்கள் அடைத்து
விற்கும் அந்த பிளாஸ்டிக் பை, தரமற்ற பை, இப்படி எல்லாம் பல காரணங்கள் சொல்லி அந்த வணிகத்தை அவர்கள் நசுக்குகிறார்கள், அந்த வணிகரை நசுக்குகிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதே அதிகாரிகள் அந்த ரிலையன்ஸ்ல மட்டும் எப்படி எல்லாம் ஓபனா வச்சா விற்கிறாங்க? கிடையாது, அதுவும் பாக்கெட் செஞ்சுதான் விற்கிறாங்க. அங்கெல்லாம் அந்த கட்டுப்பாடு விதிக்கவில்லை. ஆக இப்படியெல்லாம் பல சிரமங்களுக்கு இடையில் தான் அந்த வணிகத்தை அந்த வணிகர் நடத்துகிறார். இதுல கலப்படம் என்கின்ற பெயரிலே உணவிலே கலப்படம் எப்படி வந்தது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், கட்டுப்பாடே இல்லாத ஆன்லைன் வணிகம். இந்த ஆன்லைன்ல நம்ம ரொம்ப சுலபமா ஒரு பொருளை புக் பண்றோம். இன்ஸ்டாமார்ட்ல இன்னைக்கு ஒரு கொத்தமல்லி கட்டு வேணும் அப்படின்னாலும் இன்ஸ்டாமார்ட்ல நீங்க புக் பண்ணா உடனே வந்துடும். எல்லாமே சுலபம்தான். ஆனால் நண்பர்களே, ஒரு நியாயமான வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த கடைக்கு நாம் நேரடியாக செல்ல வேண்டும். அந்த பொருளை தொட்டு பார்த்து தரம் பார்த்துதான், அதுதான் முறையான வியாபாரம். இப்படிப்பட்ட ஆன்லைன் தரம் கெட்ட முறைகெட்ட வணிகம், இதைதான் எங்களுடைய நிறுவன தலைவர் இதையெல்லாம் எதிர்த்து பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறார். ஒரு கட்டத்திலே வால்மார்ட்டை எதிர்த்து பிளாஸ்டிக் பொருளை தயார் பண்ற இடத்துல இவங்க போயிட்டு அதிகாரிகள் நினைச்சானா பிளாஸ்டிக் பொருளை தயார் பண்ற இடத்துல நிச்சயமா அவங்க தடை பண்ணலாம். ஆனா பிளாஸ்டிக் பொருளை இவங்க தடை பண்றதில்லை. இது வேணுனே மாநகராட்சி விற்பனை செய்து கடையில் வந்ததுக்கப்புறம் வேண்டும் மாநகராட்சி வரி விதிக்க வேண்டும், அவங்கள்ட்ட கண்டிப்பா வசூல் செய்ய வேண்டும், ஒரே ஒரு நோக்கத்தோட தான் செயல்படுறதை தவிர வேற எந்த நோக்கமும் அல்ல. ரெண்டாவது, முன்னறிவிப்பு கொடுத்து எங்களுக்கு காலி பண்ண நாங்களே அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் இவங்க அதை பண்ணலை. திடீர்னு வர்றாங்க, கடையில் காலி பண்ண சொல்கிறாங்க. சமீபத்தில் ஒரு 2 நாளுக்குள்ள பெரம்பூரில் அந்த மாதிரி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நாங்களே வரைமுறைப்படுத்தி தரோம், இந்த நிகழ்ச்சியை எங்கள் கடைகளை உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் வரைமுறைப்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வரைமுறை கொடுத்ததுக்கப்புறம் போயிட்டாங்க. வால்மார்ட் இந்த மாதிரி இந்த டிமார்ட் போன்ற வெள்ளை இருக்கும்போதே அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சார். ஆனா இப்ப இருக்கிற ஆன்லைன் மக்கள் தான் அதிகமா இருக்க தவிர இந்த வணிகம் பண்றவங்களுடைய வணிகம் பாதிக்கப்படுது. இதுக்கு என்ன முன்ன நடவடிக்கை எடுக்கிறதா உங்களுடைய ஃபெடரேஷன் சார்பா இருக்கு? இந்த அந்நிய வர்த்தகத்தை பொறுத்த மட்டும் முந்தைய காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த அந்நிய வர்த்தகத்துக்கு அந்த கூட்டை திறந்து கதவை திறந்து அவங்களை உள்ள கூப்பிடுச்சு. இப்ப இருக்கிற பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணுது, வாசக்காலே பேத்து எடுத்துட்டு அவங்களை உள்ள கூப்பிடுது வணிகம் செய்ய. எந்த அரசு எந்த ரூபத்துல வணிகத்தை ஆதரித்தாலும் எங்களுடைய பேரியக்கமும் பேரவையும் அதை கண்டிப்பா எதிர்க்கும். அதுக்கு ஒருபோதும் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். தமிழக பட்ஜெட்டு அரசு முன்முறை வணிகர்களோட கோரிக்கை எங்க வணிகர்கள் சார்பாக நல வாரியம் தலைவர் வெள்ளையினுடைய அவர் இருக்கும்போது போராடின அந்த திட்டங்கள்லாம் வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இது குறித்தெல்லாம் நாங்கள் தமிழக அரசுகிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். போதைப் பொருள் விற்பதை இப்ப தடை பண்ண தமிழக அரசு முன்னெடுத்த நடவடிக்கை எடுக்குது. ஆனா இப்ப போதைப் பொருட்கள் விற்பனை ஆகி கொண்டுதான் இருக்குது. இது உங்க அமைப்பின் சார்பாக இதுக்கான முன்னெடுக்கை எடுத்தீங்களா? எந்த வணிகரும் போதை வஸ்துக்களை தயார் செய்வதில்லை. இந்த போதை வஸ்துக்கள் எங்க வணிகர் அமைப்பில் இருக்கிற யாருமே தயார் செய்யல. மாறாக வருகிறதை தடுக்க வேண்டியது அரசிடம் உள்ளது. இதை தடுக்கக்கூடிய கடமை அரசிடம் உள்ளது. எங்கள் வணிகம் சார்ந்த எந்த வணிகர்களும் அதை பண்றதில்லை. இல்லாம மருந்துகள் ஆன்லைன்ல வாங்குறாங்க. அது உடனே கேடா கூட போயிடுது. தரமான மருந்துகள் கிடைக்கிறது இல்லை. அதுக்கான நாங்கள் பல்வேறு செய்தியாளர்கிட்ட பல்வேறு ஊடகத்தில் இதை சொல்லி இருக்கிறோம். ஆன்லைன் வர்த்தகம் என்பது எப்பொழுதும் வியாபாரிகளுக்கு எதிரானது, தீங்கானது என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆன்லைன் வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டால் அதற்கு அவங்க தான் பொறுப்பு. நாங்கள் ஆன்லைன் வர்த்தகத்தை ஆதரிக்கிறது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வணிக சங்கம் பேரியக்கத்தின் சார்பாகவும் FRAI ஃபெடரேஷன் ரீட்டைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாகவும் இன்றைய தினம் வணிகர்களுக்கு விழிப்புணர்வு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாமிற்கு பல மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் இங்கே வருகை வந்துள்ளார்கள். இந்த முகாமினுடைய நோக்கம் வணிகர்கள்
நல்ல பொருளை, தரமான பொருளை வாடிக்கையாளர்களுக்கு தர வேண்டும். அப்படி கொடுப்பதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல மதிப்பு வரும். அதனால் வணிகம் மேலும் மேலும் பெருகும். இதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பல மாவட்டங்களைச் சேர்ந்த வணிக நிர்வாகிகளுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக இவர்கள் வணிகர்கள் நாங்கள் சொல்ல கருத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் நிச்சயமாக வாடிக்கையாளர்களுக்கு நல்ல தரமான பொருட்களை கொடுக்க வேண்டும், விற்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பொருளை, எந்த பொருளை யாரும் விற்கக்கூடாது. அப்படி விற்பவர்கள் கண்டிப்பாக வியாபாரிகள் சங்கத்திலிருந்து நீக்கப்படுவார்கள். அவர்களுக்கு எந்த காரணத்து கொண்டும் உறுதுணையாக வியாபாரிகள் சங்கம் இருக்காது. இதற்காக தான் இந்த கூட்டம். தரமான பொருட்களை விற்க வேண்டும். இதற்காக தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்டிப்பாக வியாபாரிகள் அனைவரும் தரமான பொருளை விற்பார்கள் என்று நம்பி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். வருகை தந்துள்ள அத்தனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாம்